Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மாவட்டம் அதிமுக ஐடி விங் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் விஸ்வநாதபுரத்தில் தனியார் மருத்துவமனையில் இரத்த தான முகாம் வடக்கு மாவட்ட ஐடி விங் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான கே செல்வராஜ் மற்றும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணா தொழிற்சங்க பேரவை மாவட்ட செயலாளருமான கே சின்னராஜ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாமை கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் கழக நிர்வாகிகள் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இதில் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன், மருத்துவர் அணி மாவட்ட செயலாளர் துரைசாமி, மாணவர் அணி மாவட்ட செயலாளர் கோகுல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட ஐடி விங் சார்பில் இலுப்பூர் பகுதியில் இரத்த தான முகாம் புதுக்கோட்டை மாவட்ட ஐடி விங் மாவட்ட செயலாளர் ரஞ்சித், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் ராமநாதன், ஐடி விங் மாநில செயலாளர்கள் மணிகண்டன், சதீஷ்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு காணொலி வாயிலாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஏற்பாடு செய்த இரத்த தான முகாமில் பங்கேற்றவர்களுடன் உரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் வாலாந்தரவையில் மன வளர்ச்சி குறைபாடுடைய நபர்களுக்கு மண்டபம் மேற்கு ஒன்றிய கழகம் மற்றும் மாவட்ட மகளிர் அணி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மருதுபாண்டியன் ஏற்பாட்டிலும் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக மகளிர் அணி இணை செயலாளர் கீர்த்திகா முனியசாமி மற்றும் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஜெயலானி சீனிக்கட்டி ஆகியோர் கலந்து கொண்டு மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு அசைவ உணவு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோவிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் கழக நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். தங்கத்தேரில் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் எழுந்தருளி காட்சியளித்த நிலையில் அதிமுகவினர் சிறப்பு வழிபாடு மற்றும் பிரார்த்தனை செய்து பிரசாதங்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், கழக சிறுபான்மை நலப்பிரிவு பொருளாளர் ஜான் மகேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக மகளிர் அணி துணை செயலாளருமான சந்திரபிரபா முத்தையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.